ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி இந்த வீடியோவில் காடை முட்டையை வச்சு எப்படி ஸ்காட்ச் எக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஃபுல் கான்டினென்டல் ரெசிபி தான், ஆனால் வந்து நாங்கள் ஃப்யூஷனாக பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. காடை முட்டையை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க, உரித்து எடுத்துக்கோங்க. வேக வச்சோடனே பாதி என் பசங்க சாப்பிட்டுட்டாங்க பாருங்கள், பாதியிலே ஒரு 10 முட்டையை சாப்பிட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன், பிரெஸ்ட் பீஸு. அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டேன், கொத்தமல்லியும் பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டேன். சிக்கனில் வந்து ஒரு லைட்டாக எலும்பு இருந்தது, அதனால் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் போட்டு அரைச்சிக்கோங்க. ஆக்சுவலி வந்து இதை ரெட் மீட்டில் தான் பண்ணுவாங்க, நான் வந்து சிக்கனில் பண்ணியிருக்கேன். அரைச்சி ஒரு தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்றா கலக்கணும். ஃபுல்லாக எல்லாமே உப்பு, மிளகுத்தூள் எல்லாமே வந்து சிக்கனில் ஏறுற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் லைட்டாக சிக்கன் 65 மசாலா வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அதே சேம் டைம் வந்து எண்ணெயை வந்து கடாயில் சிம்மில் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைதா மாவு, முட்டை பீட் பண்ணது எடுத்து வச்சுருக்கேன். இது பிரெட் க்ரம்ஸை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வந்து காஞ்சிட்ருக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணுறத வந்து ஸ்காட்ச் எக்குக்கு வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அரைச்சி வச்ச சிக்கனை என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா ஒரு வடை பதத்துக்கு வந்து கையில் தட்டிக்கிட்டேன். எனக்கு கையில் ஒட்டாமல் ஈஸியாக வந்தது, அதனால் கையிலே தட்டிக்கிட்டேன். உங்களுக்கு கையில் ஒட்டுச்சுன்னா ஒரு பாலித்தீன் கவரில் வச்சு அதுக்கு மேலே தட்டிக்கோங்க. நடுவில் வந்து இந்த காடை முட்டை உரித்து வச்சுருந்தோம்ல, அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டைப்பில் பண்ணேன். ஒன்று வந்து சிலிண்டர் ஷேப்பில் பண்ணேன், இன்னொன்று வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணேன். இது வந்து சிலிண்டர் ஷேப்பு பார்த்துக்கோங்க. சிலிண்டர் ஷேப் மாதிரி உருட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து போட்டு பரட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையில் வந்து டிப் பண்ணிக்கிட்டேன். டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு முட்டையை வந்து டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நான் வந்து டபுள் கோட் கொடுத்தேன். ஏன்னா இதில் ஆனியன்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்து நான் டபுள் கோட் கொடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டிட்டு திரும்பியும் வந்து மைதா மாவில் போட்டு பரட்டிட்டு திரும்ப எக்கில் டிப் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் வந்து பிரெட் க்ரம்ஸ் போட்டு நல்லா எல்லா பக்கமும் பரட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் நம்மளோட ஸ்காட்ச் எக் ரெடி ஆகிடும். வாங்க, இப்போ வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்குல, அதில் போட போகிறேன். இது செகண்ட் கோட் கொடுக்கும் போது எடுத்தது. எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைனா வந்துட்டு ஒரு பக்கம் வந்து அந்த வெங்காயம்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் சிக்கன் கூட ஆட் பண்ணது. அதனால தான் வந்து டபுள் கோட் கொடுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டும் பண்ணிக்கிட்டேன். அடுத்த இதுவும் சிலிண்டர் ஷேப்புக்கு பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு பிளேட்டில் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 போட்டிருக்கேன். நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா டபுள் கோட் கொடுத்துருக்கோம்ல, அது வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். ஃபஸ்ட்டே கொடுத்துட்டோம்னா மேலே இருக்கிற பிரெட் க்ரம்ஸ்லாம் தீஞ்சு போயிடும், அப்புறம் சிக்கன் வந்து வேகாது. அதனால் வந்து மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இங்கே பாருங்கள், எப்படி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்தேன். நீங்களும் அதே மாதிரி மிதமான சூட்டில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். சூப்பராக ஸ்காட்ச் எக் வந்து ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க, இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ் வந்திருக்குல்ல, வீட்டில் ஏதாவது பண்ணி கொடுங்க. இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் நெக்ஸ்ட்டு பண்ணது த சேம் கான்செப்ட் தான். அதே மாதிரி சிக்கனை வந்து உள்ளே வந்து எக்குக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 வாட்டி பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணோம்னா நம்மளோட ஸ்காட்ச் எக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரித்து சிஸ்டர்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.